ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா அங்கே பாருங்கள், கோலா மீன். இந்த மீனை வந்து நாங்கள் அதிகமாக வாங்க மாட்டோம். இது வந்து கொஞ்சம் அலர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த மீனுக்கு. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கொடுத்தாங்க. ஒரு 11 மீன் கொடுத்துருக்காங்க. இது இப்போ இதை என்ன பண்ண போனால், இது தோலெல்லாம் உரிக்கணும். இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், பார்ப்போம் வாங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்களேன், இது ரெக்கையை வந்து நம்ம கையிலேயே அதை சுத்தம் பண்ணிடலாம். அதோட தலையும் வந்துருச்சா. இப்போ வந்து தோல் உரிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸி இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணுறது. சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதை சுற்றி சுற்றி உரித்து கொண்டு வரணும். இந்த இருக்கு பாருங்க, இந்த முள் வந்து வயிற்றில் இருக்கும். இந்த முள்ளை எடுத்துடணும். சில நேரம் வராது, அதிலே இருந்துக்கும். நம்ம எடுக்கணும். மீனை வெட்டுறதுலேயே இந்த மீன் தான் ரொம்ப ஈஸி. பாருங்க, அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வயிற்று பகுதியில் உள்ள அப்படியே குடலை வந்து அப்படியே சுத்தம் பண்ணிடுறது தான். நான் அப்படியே காமிக்கிறேன், சுத்தம் பண்ணிவிட்டு. அப்படியே வால் மட்டும்தான் நம்ம அருவாமனையில் வெட்ட போகிறோம். பாக்கி எல்லாமே கையிலேயே எப்படி சூப்பராக சுத்தம் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ அடுத்தது ஒன்று காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள், ஒரு ரெக்கையை இப்படி இழுத்துட்டுன்னு வச்சுக்கலாம், இன்னொரு ரெக்கையை பிச்சுட்டா மண்டை அதோடு சேர்ந்து வந்துடும். தலையெல்லாம் இந்த மீனுக்கு அவ்வளோதான் போட மாட்டோம். போட விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கலாம். ஆனால் இந்த மீன் தோல் உரிச்சிட்டு தான் ஆக்கணுமே. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தோலை வந்து இப்படி இழுக்கக்கூடாது, சுற்றி சுற்றி தான் எடுக்கணும். கோலா மீனில் மட்டும். இது வந்து இந்த மீன் வந்து எப்போவும் கிடைக்காது, ஒரு சீசனுக்கு தான் இந்த மீன் வரும். இது வந்து கடல்லே பறக்கிற மீன் இந்த மீன், கோலா மீன். இன்னும் வந்து அடுத்த மாதம்தான் நல்லா நிறைய வரும் இந்த கோலா மீன். ஏப்ரல் மாதம்தான் அந்த மீனே வரும். இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுது மீன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் கடல் கரையிலே போய் வாங்கிட்டு வருவோம். அப்போ வந்து ஒரு 3 மணியை போல் போட்டு வர்றோம். போட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவோம் மீன், கோலா மீன். அப்போயே வாங்கிட்டு வந்து சாயந்தரமே குழம்பு வச்சு பொரிச்சா சூப்பராக இருக்கும். இது வந்து பொரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா, தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உரப்புக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சோன்னு சீரகம் வச்சு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் மீனை. ஊற வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிங்க, சூப்பராக இருக்கும் இந்த மீன். சும்மா வந்து நார்மலாக நம்ம மீன் பொரிக்கிற மாதிரி நீங்கள் பொரிச்சிங்கன்னு வச்சிங்களேன், வரன்னு கல் மாதிரி இருக்கும். நான் சொல்கிற மாதிரி தேங்காய் சீரகம் வச்சு அரைச்சி பொரிச்சா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து கொஞ்சம் எனக்கு அலர்ஜி இருக்கிறனால நாங்கள் இந்த மீன் அவ்வளோதான் வாங்க மாட்டோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அரிக்கும், அதனால். ஆனால் மீன் நல்லாயிருக்கும், கோலா மீன். இதே மாதிரி உரிச்சே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் கோலா மீன். ஃபஸ்ட் டைமும் வந்து நாங்கள் வந்து கடற்கரை பக்கம் இருக்கிறனால இந்த மீனை வந்து ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு வைக்கிறப்ப அப்போ வந்து தோல் எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமும் வந்து சாமி கும்பிடுவாங்க. மீன் குழம்பு வச்சு பொரித்து அன்னைக்குன்னு மட்டும் தோலை உரிக்காமல் செய்வாங்க, சாமிக்கு செய்கிறனால. ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை அந்த சீசனுக்கு வரனால இந்த மீன் குழம்பு வந்து அப்படி தான் வைப்பாங்க. அதுக்கு பிறகு மறுமறு வைக்கையில் தோலை உரிச்சிருவாங்க. இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, 11 மீன் இருக்குது. ஒரு 2-3 மீனை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி மாங்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு பாக்கி வந்து தேங்காய் சீரகமாக அரைச்சி பொரிக்க போகிறோம். பொரிச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம குழம்பு வேணும்ல, அதனால் வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம். இந்த மீன் மாதிரி எந்த மீனும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. இது ரொம்ப ஈஸி. ஏன்னா தேய்க்கிறது, செவுள் எடுக்கிறது எதுவுமே இல்லை பாருங்கள். அழகாக நம்ம தோலை உரிச்சோமா, அருவாமனை மட்டும் வாழை மட்டும் அருவாமனையில் வெட்டிக்க வேண்டியதுதான். கத்திரிக்காயில் வெட்டுறவங்களுக்கு ரொம்ப இதோட ஈஸி. நாலு மீன் வெட்டுறோம். இது மாதிரி எல்லா மீனையுமே சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன்.
இன்னும் வந்து நம்ம சாயந்தரம் டைமில் போய் வாங்கணும்னு வச்சுக்கலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கை உரிக்கையிலே வந்து அரிக்கும். இந்த மீன் மட்டும் கொஞ்சம் அரிப்பு மீன் தான் இது, அதனாலே வாங்க மாட்டோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் 11 மீன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே உரிச்சிட்டு அங்கே பாருங்கள், இதை மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாருங்களா வயிற்றில் ஒரு முள் நான் சொன்னேன்ல, இந்த இருக்கு பாருங்கள். இந்த முள்ளை வந்து நம்ம உரிக்கும் போதே சில நேரம் வரும், வரலைன்னா இதை கன்ஃபார்மாக எடுத்துருங்க. இதை சாப்பிடும்போது வந்து தொண்டையில் மாட்டும் இந்த முள், அதனால் எடுத்துடணும். இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் ஒன்று ஒன்று நம்ம உருவையில் வந்துடும், உள்ள இருக்கும். இதை இருக்கு பாருங்க, இது மாதிரி எடுத்துடணும். எல்லாத்துலேயும் இருக்காது, ஒன்று ஒன்று இருக்கிறது இருக்குது. அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும், எந்த மீன் சுத்தம் பண்ணிவிட்டு உரசையிலையும் கல் உப்பு தான் போடணும், சால்ட்டு நைஸ் உப்பு போட்டக்கூடாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் கவுச்சி இல்லாமல் இருக்கும். எல்லா மீன்லேயுமே கவுச்சி இருக்கும், நம்ம மஞ்சத்தூள் போட்டால் அந்த வாடை இருக்காது. நல்லா உரசிக்கணும். இது நம்ம வாஷ் பேஷனில் நின்றுக்கிட்டே இந்த மீனை சுத்தம் பண்ணிடலாம், அது ரொம்ப கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தேங்காய் ஜீரகம்லாம் போட்டு பொரிக்க போகிறேன். அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இது மாதிரி 2 கட் பண்ணி, அதில் வந்து 7 மீன் இருக்குது, அதை பொரிச்சிட்டு ஒரு 5 மீனை வந்து 2 கட் பண்ணி குழம்புல போட்டுடலாம். ஏன்னா இந்த மீன் முள்ளாக தான் இருக்கும். கோலா மீன் எப்போ வாங்கினாலும் சின்னதாக பார்த்து வாங்க, பெரிய கோலா ஒன்று இருக்கும், அது நல்லா இருக்காது அவ்வளோதான். கொஞ்சம் நார்மல் சைஸ் உள்ள கோலா மீன் தான் நல்லாயிருக்கும், அது பெரிய கோலா வந்து டேஸ்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வந்து குழம்புக்கு, இந்த மீன் வந்து பொரிக்க போகிறோம். அவ்வளோதான், குழம்பு வைக்கிறது பொரிக்கிறதெல்லாம் லைவ் போட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.